عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. قال النبي صلى الله عليه وسلم: أشد البلاء الأنبياء ثم الأمثل فالأمثل، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரிடும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பெரும் கொடையும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவனது அளப்பெரும் கிருபையினால் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நம்மிடத்தில் ஏற்றுக்கொண்டு அவனது மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தையும் அவனது மேலான ரிலா என்னும் பொருத்தத்தையும் லிகா என்னும் அவனுடைய சந்திப்பையும் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஓதப்பட்ட இறைவசனங்களுக்கான நிறைவான நல்ல கூலியை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. குர்ஆனுடைய வாழ்க்கையை, குர்ஆனுடைய அமலை, குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை, குர்ஆனுடைய வழிகாட்டுதலை காலமெல்லாம் அந்த தொடர்பில் நெருக்கத்துடன் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமலானுடைய காலங்களை வீணாக்கி விடாமல் அதை பயனுள்ளதாக, பாக்கியமானதாக அமல்கள் செய்து கழிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. கடந்து போன ரமலானுடைய இந்த நாட்களில் நம்மிடத்திலிருந்து ஏற்பட்டுவிட்ட குற்றம் குறைகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா மன்னித்து அவனது மக்ஃபிரத் என்ற உயர்ந்த அல்லாஹுவின் ரஹ்மத்தையும் அருளையும் மன்னிப்பையும் அல்லாஹ் புனிதம் நிறைந்த ரமலானின் பரக்கத்தினால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. மிச்சம் இருக்கிற ரமலானுடைய நாட்களையும் நிறைய அமல் செய்து கழிக்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபா. தௌபா என்ற சூராவினுடைய ஒரு முக்கியமான ஒரு வசனம். அந்த வசனத்திற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு செய்தியை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முஸ்லிம்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வந்த பொழுது அதை எதிரிகள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று அல்லாஹ் அதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அது அவர்களுக்கு சந்தோஷப்படுறாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொன்னா, நபியே, எந்த சோதனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், உங்களை எந்த நெருக்கடி உங்களை சூழ்ந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு துவா இருக்குது நபியே என்று சொல்லி அல்லாஹு தஆலா அழகான ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். வாழ்க்கையில எந்த சோதனையிலும் நாம் ஓத வேண்டிய முதல் துவா. அல்லாஹ் அந்த சோதனையை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்குன்னு என்ன விதித்திருக்கிறானோ, நாடு இருக்கிறானோ, அதை தவிர எங்களை வேறு ஒன்றும் தொட முடியாது. எங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் நாடியதுதான் எங்களை தொட்டிருக்கிறது. அல்லாஹ் அவன் நாடாமல் எங்க வாழ்க்கை எந்த முசீபத்தும் தொடாது. நீங்கள் சிரிக்கலாம், நீங்கள் சந்தோஷப்படலாம், வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறாங்க என்றெல்லாம் நினைத்து நீங்கள் ஆரவாரம் விடலாம். ஆனால் நாங்கள் உறுதியாக எங்கள் நம்பிக்கையில் இருக்கிறோம். எங்க ரப்பு நாடாமல் எங்க வாழ்க்கை எந்த முசீபத்தும் தொடாது. இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுடைய எஜமானன். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அந்த அல்லாஹ்வின் மீது முஃமின்கள் உறுதியாக தவக்குலும் நம்பிக்கையும் வைக்கட்டும். அந்த சோதனையில் இருந்து அல்லாஹ் அவர்களை வெளியே கொண்டு வருவான். அற்புதமான ஒரு துவா பெருமக்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில கஷ்ட காலங்கள்ல, நெருக்கடியான காலங்கள்ல, முசீபத்துகளும் பலாக்களும் ஆபத்துகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சூழ்ந்த பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்த ஒரு உற்சாகமான வார்த்தையை, ஒரு மூமின் எவ்வளவு பெரிய நெருக்கடியிலையும் அந்த வார்த்தையை சொல்லிட்டா, என் ரப்பு நாடுனது தான் எனக்கு நடந்திருக்குது. சோதனைகள் என்பது எதற்காக? குர்ஆன் முழுக்க அதற்கு பல காரணங்களை சொல்கிறது. வாழ்க்கையில ஒரு மூமின சோதனைகள் ஏன் தொடுது? நீங்க குர்ஆன் முழுக்க தேடி பாருங்கள். வெவ்வேறு இடங்களில் அல்லாஹ் பல காரணங்களை சொல்கிறார்.
நான் ஏன் சோதனை கொடுக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் கஷ்டத்தை கொடுக்கிறேன் தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் அல்ல. ஆட்களுக்கு ஆட்கள் அல்லாஹ் வித்தியாசப்படுத்துவான். மோமின்களுக்கு, அவுலியாக்களுக்கு, இறைநேசர்களுக்கு, அம்பியாக்களுக்கு, சுஹதாக்களுக்கு தரஜாக்களும் அந்தஸ்துகளும் உயர உயர பெரிய இடத்தில் இருப்பவர்களில் இருந்து அடிமட்டத்தில் இருக்கிற பாவிகள் வரை அல்லாஹ் சோதனை கொடுப்பது வெவ்வேறு காரணங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் பல காரணங்களை சொல்றான் முசீபத்தை கொடுக்கிறதுக்கு. அதுல ஒரு காரணம் அல்லாஹ் தஆலா சொல்வான், وَإِذَا مَسَّهُ الشَّرُّ فَذُو دُعَاءٍ عَرِيضٍ. நான் அவனுக்கு சந்தோஷத்தையும் நிஅமத்துகளையும் அள்ளி கொடுக்கிற பொழுது அவன் அதை கண்டுக்காம அவன் சம்பாதிச்ச மாதிரி போறான். ஆனா கஷ்டமும் கொடுத்தா தான் ஃபது துஆஇன் அரீத், பெரிய துஆ செய்றான் அப்படிங்கிற அல்லாஹ். எவ்வளவு அழகான வார்த்தை. அப்ப இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மூமினை துஆ செய்ய வைக்கிறதுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். கஷ்டம் வரும்போதுதான் பெரிய பெரிய துஆ செய்யறான். பொது துஆஇன் அரீதுனா என்ன அர்த்தம்? அரீதுனா விசாலமா துஆ செய்யறான், ரொம்ப நேரம் துஆ செய்யறான், ரொம்ப நேரம் கையேந்துறான், கண்ணீர் வடிக்கிறான், கரையிறான். அல்லாஹ் துஆ செய்ய வைக்கிறதுக்கு சில நேரங்கள்ல சில பேர்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். இவன் நம்மள்ட்ட கையேந்த மாட்டுக்கானே, இவன் நம்மள்ட்ட கேட்க மாட்டுக்கானே, இவன் நம்மள்ட்ட கல்வால உருக மாட்டுக்கானே. அல்லாஹ் தஆலா அவனை கையேந்த வைக்கிறதுக்கு, துஆ செய்ய வைக்கிறதுக்கு, அவன் சப்தத்தை கேட்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான் துஆவின் மூலமா. ஆனா வாழ்க்கையில சந்தோஷமா நல்ல வச்சிட்டு இருக்கும் போது அவன் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய மாட்டேங்கான். தொழுத உடனே உடனே கிளம்பிடுறான், தொழுகை கூட நடக்கிறதில்லை. ஆனா கஷ்டம்னு வந்துட்டா எவ்வளவு நேரம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து. அப்ப அல்லாஹ் சொல்ற ஒரு காரணங்கள்ல ஒண்ணு பொது துஆஇன் அரீத். நான் ஏன் ஷர்ர கொடுக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் முசீபத்தை கொடுக்கிறேன் தெரியுமா? அவன் என்கிட்ட நிறைய துஆ செய்யணும். அப்ப துஆ செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுக்கிறான். சில நேரங்கள்ல கஷ்டங்கள் வரும்போது உடனே கையேந்திடணும். ஏன்னா அந்த கையேந்ததுனால அதுக்காகத்தான் அந்த பலா இருக்கும், அந்த சோதனை இருக்கும். நம்ம கையேந்திட்டு வைங்க, அல்லாஹ் அதை குறைச்சிருவான், அதை நீக்கிடுவான். ஏன்னா அதுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னா லஅல்லஹும் யதவர்ரஊன். இன்னொரு காரணத்தை அல்லாஹ் சொல்றான், நான் ஏன் சோதனை கொடுக்கிறேன் தெரியுமா? அவன் திமிரா அலையறான், பெருமையா அலையறான், அவனை பணிய வைக்கிறதுக்காக. உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, நீ தோத்து போயிட்ட, நீ பலகீனமானவன், உன் பணத்தால உன்னால ஒன்னும் செய்ய முடியல, உன் குடும்பத்தால உன்னால ஒன்னும் செய்ய முடியல. நீ நினைக்கிற என் குடும்பம் இருக்குது, என் பணம் இருக்குது, என் பேக்ரவுண்ட் இருக்குது, என் உடல் ஆரோக்கியம் இருக்குது, நான் பார்த்துக்கிடுவேன் திமிர்ல அலையிற, ஆணவத்தில் அலையிற. ஃபஅகத்னாஹும் பில்பஸ்ஸாஇ வதர்ராஇ. சோதனையின் நோயை கொண்டு அல்லாஹ் பிடிக்கிறான். எதுக்கு? லஅல்லஹும் யதவர்ரஊன். அவன் பணிந்து வர வேண்டும், அவன் பணியன். இதுக்காகவே அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். சில நேரங்கள்ல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யதூபூன் அவலா யரூன அன்னஹும் யுஃப்தனூன் ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ثم لا يتوبون. அவனை தௌபா செய்ய வைக்கிறதுக்குங்கறான் அல்லாஹ் தஆலா. நிறைய பாவத்தை சேர்த்து 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 வச்சிருக்கான், தௌபா செய்ய மாட்டேங்கிறான். கஷ்டத்தை கொடுத்தா என்ன செஞ்சிருவான்? யா அல்லாஹ், நான் என்ன பாவம் செஞ்சேன் தெரியலையே, என் பாவத்தை மன்னிச்சிரு. அவனை அறியாமலேயே அந்த பாவத்தை யோசிச்சு சொல்றானோ இல்லையோ, விளங்கி சொல்றானோ இல்லையோ, தௌபாவை கேட்டுருவான். அப்ப தௌபா செய்ய வைக்கிறதுக்கு நான் கொடுப்பேன். இன்னொரு ஆயத்தில் அதை சொல்றான் அல்லாஹ் தஆலா, யதக்கரூன் ததக்கரூன்ங்கற அல்லாஹ் தஆலா. அவன் கொஞ்சம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக, படிப்பினைக்காக கொடுக்கிறேன். இன்னொரு ஆயத்தில் இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். அல்லாஹ் கொடுக்கிற சோதனையை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், லஅல்லஹும் யர்ஜிஊன். அவன் என்கிட்ட திரும்ப வரணும், என்கிட்ட திரும்ப வரணும், என்ன யோசிக்கணும், என்ன நினைக்கணும். தொழுகை இல்லாம இருக்கிறான், பள்ளி தொடர்பு இல்லாம இருக்கிறான், தீன் தொடர்பு இல்லாம இருக்கிறான், எவ்வளவு தூரத்துல இருக்கிறான், என்னை விட்டு தூரமா இருக்கிறான். நான் கொஞ்சம் கஷ்டத்தை அவன் பக்கம் நான் தெளிக்கிறேன், அவன் உடனே பள்ளிவாசல் நோக்கி ஓடி வரான், என்ன நோக்கி ஓடி வரான், குர்ஆனை திறக்கிறான், zikr செய்யறான், இஸ்திக்ஃபார் செய்யறான், ஸலவாத் ஓதுறான். லஅல்லஹும் யர்ஜிஊன். இதுக்கு தான் அவன் என்ன பார்த்து வரமாட்டானா, என்ன நோக்கி வரமாட்டானா, என்ன நெருங்கி வரமாட்டானா. அல்லாஹ் தஆலா சோதனைகளுக்கான காரணங்கள் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். நல்லோர்கள் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். ஆட்களுக்காக வித்தியாசம். இதா ஃபுகிதத் உரிஃபத். அரபியில ஒரு வார்த்தை சொல்வாங்க, இதா ஃபுகிதத் உரிஃபத். ஒரு நிஅமத்தை இழக்கும் போதுதான் அதனுடைய அருமை புரியும், அருமை புரியும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அல்லாஹ் தந்த நிஅமத்தை புரிய வைக்கிறதுக்காண்டி சில நேரங்கள்ல சந்தோஷமா வைக்கும் போதெல்லாம் நம்ம புரியறது இல்லை, அதை இழக்கும் போது நம்ம தெரிகிறோம். அப்ப அந்த நிஅமத்தை விளங்க வைக்கிறதுக்கு கூட சில நேரங்கள்ல கொடுத்துட்டு அல்லாஹ் எடுக்கிறான். அப்போ அந்த நிஅமத்தை அல்லாஹ் தந்த நிஅமத்து இல்லையா அப்படிங்கறத விளங்க வைக்கிறதுக்கு இதா ஃபுகிதத்தின் நிஅமா உரிஃபத்.
உஸிஃபத்தின் நிஅமா, ஒரு நிஅமத் எப்ப விளங்கப்படும்? அது இழக்கப்படுகிற பொழுது. சில நேரங்கள்ல அல்லாஹ் அப்படி செய்கிறான். சில சோதனைகளும் கஷ்டங்களும் அது கஃபாராவாக, பாவ மன்னிப்பாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட எல்லாம் ஆஃபியத்தை கேட்கணும் அல்லாட்ட. ஆனால் யாராவது நோயின்னு கேட்டால் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஷிஃபாவுக்காக துஆ செய்ய மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா ஷிஃபாவாயிடும். நல்ல விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அல்லாஹ் இவருக்கு இந்த நோயை, இந்த கஷ்டத்தை, இந்த சோதனையை ஏதோ ஒரு அவன் வாழ்க்கை நன்மைக்காக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அவன் அதை எடுத்துடக்கூடாது. அதனால என்ன செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் வருது, கொஞ்சம் துஆ செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷித்தி தாவத்துல்லாஹ் வ இன்ஷித்தி ஃபஸபர்தி ஃபலக்கல் ஜன்னா. ஏம்மா, நீ பொறுமையா இருந்துட்டா உனக்கு சொர்க்கம் கிடைச்சிருமே. இல்ல நான் துஆ தான் செய்யணும், ஷிஃபா தான் செய்யணும் நீ விரும்புனா, நான் துஆ செய்யறேம்மா, இன்ஷா அல்லாஹ் உனக்கு ஷிஃபா கிடைக்கும். என்ன வேணும்? ஷிஃபா வேணுமா சொர்க்கம் வேணுமான்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மா சொல்லுச்சு, யார் ரசூலல்லாஹ், நான் என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னா எனக்கு அது ஹைரா இருக்கும், நான் சபரோடு இருந்தேன் யார் ரசூலல்லாஹ். ஆனா நான் அப்படி வலிப்பு நோய் வருகிற பொழுது எனக்கு ஆடை விலகுது யார் ரசூலல்லாஹ். அந்த ஆடை விலகக்கூடாதுனால துஆ செய்யுங்களேன்னு நாங்க. அந்த அம்மா, ஆடை விலகக்கூடாது நோயில, நான் நோயை ஏற்றுக்கிடுவேன், ஆனா என் மான போறதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா நான் அதுக்கு நான் துஆ செய்யறேம்மா, இன்ஷா அல்லாஹ் ஆடை விலகாதுன்னாங்க. இன்னொருத்தர் சஹாபி உஸ்மான் இப்னு ஹனீஃபா ரலியல்லாஹு நினைக்கிறேன் யார் ரசூலல்லாஹ் வரீருல் பஸர், அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, ஒரு பார்வை இல்லாத ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலல்லாஹ், என் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமாகி மங்கி போச்சு, தெரிய மாட்டேங்குது யார் ரசூலல்லாஹ், கொஞ்சம் துஆ செய்ய மாட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இருக்கட்டுமே, நீங்க சபரா இருங்களே, உங்களுக்கு நன்மையா இருக்குமே அப்படின்னாங்க. அவர் சொன்னார், இல்ல யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஷிஃபா வேணும், எனக்கு பார்வை வேணும், அது ஒரு நிஅமத்து தானே, எனக்கு அது கிடைக்கணும்ட்டாங்க. சில நேரங்கள்ல அப்படி அடம் பிடிச்சு கேட்பாங்க. அப்படியா, சரி நான் துஆ செய்யறேன், நான் சொல்ற மாதிரி சொல்லு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, யா அல்லாஹ், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உன்னை முன்னோக்குறேன், ரசூலுல்லாஹ் வச்சு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ என்ன நோயை குணப்படுத்தணும். இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடத்துல வச்சு அவர் ஓதினார், ஷிஃபா வச்சு. நான் எதுக்கு சொல்ல வருகிறேன், உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முசீபத்தை நீக்கும் பொழுது, நோய் கேட்கும் போது உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்காங்கிறது இவருக்கு தெரியாது. அதனால ஒருத்தர் ரொம்ப நாளா வறுமையில இருந்தார். அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட தௌபால அதே வரலாறு சொல்றான். ரொம்ப நாளா வறுமையில இருந்தார், பள்ளிவாசல்லையே இருந்தார், தொழுகை கதியா கிடந்தார், குர்ஆன் கதியா கிடந்தார், ரொம்ப நோய் தான், வறுமை தான், ரொம்ப கஷ்டம் தான். அவர் பல தடவை ரசூலுல்லாஹ்ட்ட, எனக்கு ரொம்ப வறுமை தாங்க முடியல, கொஞ்சம் துஆ செய்ய மாட்டீங்களா, எனக்கு வாழ்க்கையில வசதி வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லங்க வேண்டாம், பொறுமையா இருங்க, உங்களுக்கு அதுல நன்மை இருக்குன்னா. அவர் போயிட்டார், விடல. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்தாரு, யா ரசூலல்லாஹ், என்னால வறுமை தாங்க முடியல, எனக்கு கொஞ்சம் எப்படியாவது எனக்கு செல்வம் வரணும், வறுமையில் இருந்தா வெளியே வரணும், துஆ செய்ய மாட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. வறுமைக்காக திரும்ப திரும்ப கேட்கிறார். 3 தடவை கேட்கிறாரு, அடம் பிடிச்சாரு, எனக்கு வறுமை என்னை விட்டு தூரமாக்குங்கிறாரு, துஆ செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சா வறுமை வெளியே போயிடும். ஆனா 3 தடவைக்கு மேல அடம் பிடிச்சதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, சரி இவ்வளவு தூரம் நீங்க கேட்கிறீங்க, நான் சொல்லிட்டா நன்மையா இருக்கலாம்னு, ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கீங்க. சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து பரக்கத்தை, அல்லாஹ் பரக்கத்தை உங்களுக்கு வாழ்க்கையை வசந்தமாக்குவாங்க, துஆ செஞ்சு அனுப்புனாங்க. போனவர் தான் பள்ளியே கதியா கிடந்தவர் சாலபா, பள்ளியே கதியா கிடந்தார், பள்ளி புறாவாக கிடந்தார், பள்ளி எல்லா நேரத்திலையும் தொழுகை இபாதத்து அப்படி இருந்தவர். கொஞ்சம் கொஞ்சமாக வக்து தொழுகைக்கு மட்டும் வந்துருவார், மற்ற நேரத்தில் பள்ளியில் இருக்க மாட்டார். அப்படியே குறைஞ்சிச்சு, ஜும்மாவுக்கு மட்டும் வருவார், பின்னால வரமாட்டார் வக்து தொழுகைக்கு. பின்னால ஜும்மாவும் போச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை ஆலையே காணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கங்க அவர் சாலபா, ரசூலுல்லாஹ் பெரிய வசதி வந்துட்டு, வசதி இல்லாம இருக்கும் போதெல்லாம் பள்ளியின் கதியா கிடந்தார். வசதி வர வர பள்ளி தொடர்பு போச்சு, ஜும்மா போச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை ஈது தொழுகை. அப்படியா, பெரிய வசதியா? சரி ஓகே, அவர் பள்ளிக்கு முதல்ல ஒரு சொல்ல ஜகாத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. 2 சஹாபி போய் ஜகாத்து கேட்டா அவர் சொன்னார், ஜகாத்தா நான் எதுக்கு கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறேன், நான் முன்னேறி இருக்கிறேன். வரி கேட்கிறாங்களா முகமது நபி அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டா, ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் யா ரசூலல்லாஹ், இனிமே அவன்கிட்ட போய் நீங்க ஜகாத் கேட்க வேண்டாம், அவன் முனாஃபிக் ஆயிட்டான். அல்லாஹ் ஆயத்து குர்ஆன்ல, பள்ளி புறாவாக கிடந்த சாலபா முனாஃபிக்கின் குர்ஆன்ல பேர் வாங்கிட்டான். வறுமை உனக்கு ஹைருன்னாங்க,
வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த நமக்கு தெரியும், நமக்கு எது கைர்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். சில பேர்களுக்கு நோய் கைர்னா நோயை கொடுப்பான், சில பேருக்கு ஆஃபியத் தான் கைர்னா ஆஃபியத்தை கொடுப்பான், சில பேருக்கு வறுமை தான் கைர்னா வறுமையை கொடுப்பான், சில பேருக்கு செல்வம் தான் கைர்னா செல்வத்தை கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகள் என்று வருகிற பொழுது அவ்வளவு சீக்கிரத்தில் அல்லாஹ்ட்ட சோதனையை கேட்கக்கூடாது. ஆனால் ஆஃபியத்தை தான் கேட்கணும், அல்லாஹ்ட்ட செல்வத்தை தான் கேட்கணும், வறுமையை கேட்கக்கூடாது அல்லாஹ். ஆனால் அதுல கையில் இருக்குங்கிறத ஒரு மூமின் விளங்கணும். அல்லாஹு தஆலா சோதனைகள் எதனால் கொடுக்கிறான்? ஒவ்வொரு சஹாபியாக ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வந்தாங்க. அபூபக்கரா வாங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அந்த தோட்டத்துக்குள்ள வந்தாங்க. உமர் வாங்க, பஷீருஹு பில் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னா. என்ன பெரிய சந்தோஷம்னா, இப்போ இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை பார்க்க இந்த தோட்டத்துக்குள்ள யார் வந்தாலும் சொர்க்கம் கிடைக்கும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பெரிய பாக்கியம். அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு பஷாரத், உமர் ரலியல்லாஹுக்கு பஷாரத், உஸ்மான் ரலியல்லாஹு மூணாவதுல வந்தாங்க. உஸ்மான், உங்களுக்கும் சொர்க்கம் உண்டு, ஆனா உங்க சொர்க்கம் மஅபல்வா துஸீபுஹு, ஒரு பெரிய சோதனைக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க. எல்லாருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வார்த்தையை சொல்லல, உமர் ரலியல்லாஹுக்கு சொல்லல, உஸ்மான் ரலியல்லாஹுக்கு சொன்னாங்க, சோதனைக்கு பின்னால தான் உங்களுக்கு சொர்க்கம். உங்க வாழ்க்கையினுடைய கடைசி ரொம்ப சோதனையா போயிடும். உங்க சோதனையை நீங்க தாங்கிறதுக்கு தயாராகிக்கணும். அல்லாஹ் அக்பர். 4 கலீஃபாக்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட்சி செஞ்சது அவங்க தான், அதிகமாக சோதனை அனுபவிச்சது அவங்க தான். ஒரு ஆளை கொள்றதுக்கு 3000 பேர் சேர்ந்து கொண்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது வரலாற்றில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3000 பேர் உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சது. ஒரு தனி ஒருவரை கொலை செய்யறதுக்கு இத்தனை பேருங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கடைசி வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம துடிச்சு போயிடுவோம். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க, உஸ்மான், சோதனைகள் உங்க வாழ்க்கையை கடுமையாக சூழ்ந்தாங்க, அதுதான் உங்களுக்கு சொர்க்கம். உங்களுக்கு சொர்க்கம் வேணும்னு அந்த சோதனையை நீங்க தாண்டணும்ட்டாங்க. மற்ற சஹாபிகளுக்கு அதை சொல்லல. 3000 பேர் வந்து ஊட்ட முற்றுகை எடுக்கிறாங்க. 50 நாள் சோறு கொடுக்க மாட்டேங்குது, உள்ள சோறு போக மாட்டேங்குது, தண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மேல வந்து சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, மதீனால தண்ணி இல்லாம இருந்துச்சு, வேற ரோமாங்கிற கிணறை யாராவது வாங்கி தந்தா நான் சொர்க்கத்தை தருவேன்னாங்க. இந்த மதீனா மக்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு கிணறை நான் வாங்கி தந்தேன்னா தண்ணிக்காக, ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேங்கீங்களே. கல் நெஞ்சக்காரர்களுடைய 3000 புரட்சிக்காரர்களுடைய இதயங்கள் கொஞ்சம் கூட கசியலங்க. சுத்தி நின்று கடைசியா குர்ஆன் ஓதிட்டு இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அப்படி வெட்டிட்டு சரிச்சிட்டு தான் வெளியே போனாங்க. வெட்டிட்டாங்க 3000 பேர். ஒரு ஆளை 3000 பேர் சேர்ந்து வெட்டினாங்க. வரலாற்றில் இப்படி முற்றுகையிட்டு கடைசி 4 பேர் உள்ள போய் உஸ்மான் ரலியல்லாஹு வெட்டினாங்க. இன்னைக்கும் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆன் ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட் மியூசியத்தில் அந்த ரத்தம் படித்த குர்ஆன் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுது. கியாமத் வரைக்கும் அது இருக்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில சோதனைகள் அஷத்துல் பலால் அம்பியா, சோதனைக்கு சொந்தக்காரர்கள் நபிமார்கள் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஹப்பல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சுட்டான்னு சொன்னா முதல்ல அவன் உடல்ல சோதனையை கொடுப்பானா, அதுல ஜெயிச்சுட்டான்னா பொருள்ல கொடுப்பானா, அதுலயும் ஜெயிச்சுட்டான்னா பிள்ளைகள்ல கொடுப்பான். இதா அஹப், அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சா இப்ததா பி ஜஸதிஹி வ பி மாலிஹி வ பி வலதிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் உடல சோதனையை கொடுத்தான், நெருப்புல தூக்கி போட்டான். பொருள்ல சோதனையை கொடுத்தான், பொருளை பூரா அல்லாஹ் அழிச்சாங்க அல்லாஹ்வுக்காக. மக்கள்ல சோதனை, மகனை அறுக்கணும் நாங்கள் பிள்ளைகிட்ட சொல்றோம். அல்லாஹ் இந்த வரிசையை இந்த தரத்தீப்பு தான் அல்லாஹ் பிள்ளைய சோதனைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள்ல உச்ச அந்தஸ்துன்னா சோதனையிலும் உச்ச அந்தஸ்து தான். ஒன்னே ஒன்று, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை 23 வருஷம் நபித்துவ வாழ்க்கையுமே கஷ்டம்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் யாரும் கஷ்டம் அனுபவிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன முசீபத்து வந்தாலும் ஃபல்யதக்கர், என்ன நினைச்சு பாருங்க, என் வாழ்க்கையில அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் தந்திருப்பாங்கிறான். உங்க வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் நீங்க என்ன நினைச்சு பார்த்தா என் வாழ்க்கையில் அந்த சோதனை இருக்குங்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு நபி சொல்லிட்டு போனாங்க. ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் 7 பிள்ளையை கொடுத்தான். இந்த ஒண்ணை மட்டும் யோசிங்களேன், 7 பிள்ளையை கொடுத்தான். ஒரு தந்தையாக நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஒரு தந்தையினுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகளை தங்களுடைய கையாலேயே அடக்கம் பண்ணாங்க. ஒரு தந்தைக்கு வருகிற எவ்வளவு பெரிய கஷ்டங்கள். 4 பொம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான். ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளையில மௌத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணாங்க. பொம்பளை பிள்ளைங்கள ரசூலுல்லாஹ் கண்காண மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் ஹயாத்.
மற்ற எல்லா பிள்ளைங்களும் மௌத்தாயிட்டாங்க. ஒரு தந்தையாக நீங்கள் ரசூலுல்லாவை பாருங்க, கண்ணீர் வடிப்பீங்க. உலகத்தில் அப்படியெல்லாம் அல்லாஹ் யாருக்குமே சோதனை கொடுத்துருக்க மாட்டான். இருக்கிற ஃபாத்திமாவை கூட அல்லாஹ் சொல்லிட்டா, நபியே நீங்கள் மௌத்தா போன உடனே பின்னால் ஃபாத்திமாவும் மௌத்தாயிடுவாங்கன்ட்டான். உங்கள் பேர பிள்ளைங்க கூட நீங்கள் வாழ மாட்டாங்கன்ட்டான். ஹசன் ஹுசைன் கூட வாலிபத்தை கூட தாண்ட மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரு தந்தையாக, ஒரு பாட்டனாராக எவ்வளோ பெரிய சோதனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, வாழ்க்கையில் பெரிய பாடம். அல்லாஹ்கிட்ட நம்ம ஆஃபியத்தை கேட்போம், சோதனை இல்லாத வாழ்க்கையை கேட்போம். ஆனால் புள்ள இசைப்பனா இல்லாம கத்தபுல்லாவுன்னா ஒரு மோமினுடைய தெளிவான உறுதியான நம்பிக்கை, எங்கள் ரப்பு எங்களுக்கு விரிச்சதை தவிர வேறு எதுவும் நடக்காதுங்கிற ஒரு மோமின் தெளிவாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.